தற்போது சமூக சொத்தை பாதுகாப்பவர்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பில்லாத அவலங்களை இருக்கிறது. கடந்த மாதம் புதுக்கோட்டையில் ஜகுவர் அலி என்பவர் 800 கோடி முறைகேடு 800 கோடி ரூபாய் மதிப்புள்ள கனிம முறைகேட்டை தெரிவித்ததற்காகவே அதிகாரிகளால் காட்டிக் கொடுக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டார். நேற்று வக்பு சொத்தை பாதுகாத்ததற்காக ஜாகிர் ஹுசைன் என்ற முன்னாள் காவல் ஆய்வாளர் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு நேற்று முன்தினம் வெறிநாய்க்கறிகளுக்காக ஆடுகளுக்கு 6000 மாடுக்கு 37,500 கோழிக்கு 200 வழங்கி இருக்கிறார்கள். இந்த இழப்பீடு போதுமானதல்ல. கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 500 வீதம் அதனுடைய இடையை வைத்து வழங்க வேண்டும். ஏன்னா ஆடுடைய மதிப்பு 15,000, மாட்டுடைய மதிப்பு லட்சக்கணக்கான இருக்குது, கோழியுடைய மதிப்பு 1000 இருக்குது. அதை மீண்டும் மாற்றி திருத்தி தர வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றோம். நம்முடைய கரூர் மாவட்டத்தில் மரியாதைக்குரிய ஏற்கனவே பணியாற்றிய டிஆர்ஓ ராஜேந்திரன் அவர்கள் கடந்த 2020ஆம் ஆண்டு சட்டவிரோதமாக இயக்கிய காட்டுமன்னூர் பாலவிநாயகா கல்குவாரி ஆய்வு செய்ய சென்ற பொழுது அவர் அந்த குவாரி உரிமையாளரால் சிறைப்பிடிக்கப்பட்டு மொத்த காவல்துறையை மீண்டு வந்தது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கின் மீதான அவர் உச்சநீதிமன்றம் போய் பிணை கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கின் மீதான விசாரணை எடுக்கப்படல. அதன் மீது உரிய நடவடிக்கையை மாவட்ட ஆட்சித்தலைவர் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல சட்டவிரோதமாக இயங்கி 7 ஆண்டு இயங்கி அதை அரசிடம் தெரிவித்து மூட வைத்து ஆய்வின் மூலம் 85 லட்சம் ரூபாய் முறைகேடான கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்ட குப்பம் அன்னை கல்குவாரியை மூட வைத்ததற்காக விவசாயி ஜெகநாதன் படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய படுகொலை செய்தியே அரசு முதல்வருக்கு தெரியவில்லை என்று முன்னாள் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் அவர்கள் எங்களுக்கு தெரிவித்தார். தயவு செய்து அதை தெரிவித்து அவருக்கு இழப்பீடு பெற்றுவார், அரசத்தை பாதுகாத்தவர் அப்படின்னு கேட்டுக்கிறோம். காவிரி அமராவதி ஆற்றுல தொடர்ந்து மணற்கொலை நடந்துட்டே இருக்கு. அதற்கான ஆதாரங்களோடு உங்களுக்கு தினசரி தெரிவிச்சுட்டு இருக்கிறோம். போதுமான நடவடிக்கை இல்லை. அமராவதி ஆற்றுல மணல் கொண்டு வந்ததை பிடிச்சு கொடுத்த பசுபதி காவல் ஆய்வாளர் பணத்தை வாங்கி கொண்டு அதை விடுவிச்சுட்டு இருக்காரு. காவல்துறை அதிகாரிகளே கனிம கொள்ளையர்களுக்கு குறிப்பா குண்ட சட்டத்தில் போட வேண்டிய மணல் கொள்ளையர்களுக்கு துணைவாய் வருகின்றது எந்த விதத்தில் சரியாக எனக்கு தெரியவில்லை. அதே போல லாலாப்பேட்டை காவல் நிலையத்தில் சங்கர் என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அதற்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சந்தோஷ் எதிர் கரூர் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ற வழக்கின் அடிப்படையில் அந்த சங்க உடலை மறுகூறாய்வு செய்ய வேண்டும் என்று குற்றவியல் நீதித்துறை நடுவரிடம் புகார் கொடுத்த ஒரே காரணத்திற்காக வழக்கறிஞர் குணசேகரன் அவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். அது மட்டுமல்லாமல் குணசேகரன் மற்றும் சண்முகம் பகுமான ஆகியோர் மீது பொய் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. எந்த விதத்தில் நியாயம் தெரியல. சட்டத்தை செயல்படுத்த வேண்டிய அதிகாரிகள் சட்டத்துக்கு புறம்பா செயல்பட்டா நாங்க எங்க போய் சொல்றது, எங்க போய் நீதி பெறுவது தெரியல. அதற்கான அனுமதி கொடுங்க. இதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருந்த எல்லா அமைப்புகளும் சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க இருந்து அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கூட அனுமதி மறுத்தாங்க. உங்களை பார்க்க முடியல. நீங்க பிசியில் இருந்தீங்க. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சட்டப்படியான வகையில் நாங்கள் எல்லாமே கொடுத்திருக்கோம். ஆனா காவல்துறை எழுத்து அனுமதி மறுத்திருக்காங்க. அதற்கானதை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். உயர்நீதிமன்றம் ஏற்கனவே 2022 335 குவாரி ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி கரூர் மாவட்டம் உத்தரவு கொடுத்தது. டிஆர் தலைமையில் அதற்கான குழு 2022 இயங்கிட்டு இருக்குது. அந்த குழு என்ன செஞ்சிருக்குது, எவ்வளவு அவதாரம் போட்டு எந்த விவரம் எங்களுக்கு கிடைக்கல. தயவு செய்து அந்த விவரத்தை கொடுக்க சொல்லுங்க. அதே போல அச்சமாபுரம் நெருள் வழக்கில் மணற்குவாய்க்கு ஏற்கனவே பப்ளிக் நடந்திருக்குது. அதுக்கு 500 மீட்டர்ல பல நீர்ப்பு நிலையங்கள், பல மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, அதே உயர்மட்ட பாலம் மற்றும் நெருவூர் போகலூர் திட்டம் ப்ரொபோசல் இருக்குது. அதன் மீதான தூர அளவில் விவரம் கேட்கிறது வரைக்கும் தரல. பிடபிள்யூ கரூர் பிடிஓ தரவு சொல்லி கேட்டுக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த மண்ணை பாதுகாப்பவர்களுக்கு தயவு செய்து பாதுகாப்பதற்கான அவர்களுக்கு அவர்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு மனு கொடுக்கும் போதே உயிருக்கு ஆபத்தில் தான் கொடுக்குறாங்க. கொடுத்த பின்னாடி அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க. கரூர் ஜெகநாதன் சாயந்தரம் 5 மணிக்கு படுகொலை செய்யப்படுறாங்க, 12 மணிக்கு எனக்கு கொண்டு விட போறான்னு சொன்னாரு. இன்னைக்கு அப்படித்தான் நிலைமை இருக்குது. தயவு செய்து அதிகாரிகள் செய்ய வேண்டிய வேலையை உயிரை பணைய வைத்து நாங்கள் செய்யறோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய மனுக்கள் மீது உரிய நடவடிக்கையை நேர்மையாகவும் உண்மையாகவும் எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விளைவுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி. காவல்துறை கூட செய்ய வேண்டிய வேலைகளுக்கு